நான் 1991 இதயம் படம் வந்து ரொம்ப கல்ட்டான படம். இதுல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னோட ஒன் சைடுல நினைச்சு கனெக்ட் ஆச்சு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ரோ. எல்லாத்தோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எல்லாத்தோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. ஃபகத் ஃபாசில் சார் சொல்லவே தேவையில்ல, நட்ராஜ் சார் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப சீனியர்ஸ் அவங்க எல்லாமே படத்தை ரொம்ப அழகாக தாங்கி பிடிக்கிறாங்க. அதர்வா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பழைய இதயம் படத்துடைய ரெஃபரன்ஸ் படத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார். ஓகே, ஆவரேஜா இருந்துச்சு. என்னன்னா வந்து இதய முரளிக்கு பதிலா கேமியோ முரளின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி படம் ஃபுல்லா கேமியோ இருக்கு. ஒரு 20 ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் விட ஆர்டிஸ்ட் அதிகமா இருந்தாங்க இந்த படத்துல. இந்த இதய முரளி படம் பார்த்தா படம் நல்லா இருக்கு. ஸோ அவங்க அப்பா பழைய படம் நடிச்சிருப்பார் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதே காம்பினேஷன்ல அவங்க பையனை வச்சு எடுத்திருக்காங்க. அதுல என்ன ஹீரோ வந்து லவ்வர் சொல்ல மாட்டாரோ அதே மாதிரி இங்கே தான் அந்த ஒரு ஹீரோ இல்லை 3 ஹீரோ, அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் அண்ட் எடிட்டிங் வைஸ் குட், எல்லாமே நல்லா இருக்கு. கேமியோ வந்து எல்லாருக்கும் கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. 70 கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ்க்குலாம் ஓகே ஆகும். ஆனால் 2K கிட்ஸ்க்குலாம் நம்ம படம் ஓகேவே ஆகும். படத்தில் வந்து எங்கே கனெக்ட் ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா 1991 இதயம் படம் வந்து ரொம்ப கல்ட்டான படம். அந்த படத்துலேயே கடைசி வரைக்கும் காதலை அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். இந்த படத்துலேயே ஒரு கடைசி வரைக்கும் காதலை சொல்லவே இல்லை. கனெக்டான விஷயம் மெமரி தான். லவ்வில் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டால் மெமரிஸ் தான். அந்த மெமரிஸ் கனெக்ட் ஆகுது. என்னோட ஒன் சைடுல நினைச்சு கனெக்ட் ஆச்சு, அவ்வளவுதான். வேற என்ன, கடைசி வரைக்கும் ஒன் சைடில் உள்ளதான் முடியுது. கடைசி வரைக்கும் தலைவன் ப்ரப்போஸே பண்ணல. இதயம் படத்தில் ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணுவார். இல்லை பல வேறு பெண்களை லவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு ஏற்ற கதையாக தான் இருக்கு சார். வந்து எல்லாருக்குமே வந்துட்டு உட்காந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயம் வந்து கனெக்ட் ஆகும். அந்த இந்த பழங்காலத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சீனெல்லாம் உள்ள ஆட் பண்ணால் பார்க்கவே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த படத்துலையும் நல்ல காட்சிகள் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் இருக்கு. ஜென்சி கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் விஷுவல் வைஸாக கனெக்ட் ஆகும். கான்செப்ட் வைஸாக கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் பிகஸ்ட் கொஸ்டின் மார்க். 3 இல்லை 30 பேர் இருக்காங்க. ஜொனிதா காந்திலாம் ஹீரோயினா இறக்கியிருக்காங்க. கைடோ லோகர், மாளவிகா மோகனன் இருக்காங்க. அப்புறம் யார், பிரீத்தி முகுந்தன், நிகாரிகா, ஏஞ்சலின், எல்லாமே ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வைஸ் சூப்பர். அண்ட் வந்து கொஞ்சம் கிளாமர் அந்த மாதிரி நல்லா இருக்கு. சாங் எல்லாமே சூப்பரா இருக்கு. கதையை தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிக்கலாம்னு சொல்ல வரோம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் உள்ள இருக்கும்போது நல்லா வைப் ஆயிடுச்சு. சாங்க்கு கிளாப் பண்ணாங்க, ஒரு சில சீனுக்கு கிளாப் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. என்ன நீங்க அந்த பழைய படத்தையே இதுல ஏன் காப்பி பேஸ்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். அதுலயே அப்பா வந்து லவ் சொல்லாம ஹார்ட் வெடிச்சு செத்துருவார்ல. இதுல வந்து கடைசி வரையும் பையன் லவ்வே சொல்ல மாட்டா, ஒரு ஹீரோயின் மட்டும் லவ் சொல்லிடுவாங்க. அந்த கில்ட்டினஸ்ல லாஸ்ட் கல்யாணம் ஆகிற வரையும் லவ்வே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கேமியோ ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா ஃபகத் ஃபாசிலே கேமியோங்கிறாங்க. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிராவல் பண்றாரு படத்தில். அதுக்கப்புறம் நட்டி சார் வராரு. நட்டி சாரோட ரோல் நல்லா இருக்கு. ராம்கி சார் வராரு. ராம்கி சார் ரோல் நல்லா இருக்கு. சின்னி ஜெயின் சார் மறுபடியும் 91 படத்தை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோயின்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. படத்தை வந்து பாருங்க. மியூசிக்கா, தமன் வந்து மியூசிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆக்டிங் வேற பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆக்டிங் ஓகே, மிட்டாக இருந்துச்சு. ஹியூமர் பெருசாக சுதாகர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹியூமரு ஃபகத் ஃபாசில் வந்து கடைசி ஒரு 5 நிமிஷம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே குட், நல்லா இருக்கு. நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு நான் வந்து ஓகெல்லாம் சொல்ல மாட்டேங்க. டு பி ஹானஸ்டா அந்த படம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஹியூமர் வந்து பயங்கரமாக சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை. அங்கங்கே டச் பண்ணிட்டு போகுது. ரொம்ப அப்படியே வாய் விட்டு சிரித்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது. பட் படத்தில் வந்து ஹியூமர் பார்த்தீங்கன்னா படத்தோடையே ட்ராக்கோடையே அப்படியே சேர்ந்து வருது. ஓவராலாக ஒரு ஆவரேஜான ஃபிலிம். லவ் ஃபெயிலியர்ஸ் இல்லைனா வந்து லவ்வை சொல்லாமே ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் பார்த்து கொண்டாடக்கூடிய படமாக வந்திருக்கு இதே முரளி. ஆட்டோகிராஃப் மாதிரிலாம் இல்லை, இது செம ஃபன்னாக ஜாலியான ஒரு படம். ஆட்டோகிராஃப் மாதிரி ரொம்ப எமோஷ்னலான படம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லவ்வை சொல்லிடுவாராங்கிற ஏக்கத்திலேயே சொல்லிட்டா பரவாயில்லையே நமக்கு ஏக்கம் வர மாதிரி கொண்டு போய் இன்டர்வென்ஷன் போடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் லவ்வை சொல்லிடுவார், இப்படி தான் கதை போகும்னு எதிர்பார்க்கும் பொழுது இல்லை அங்கேயும் சொல்லலைங்கிறது தான் படத்தை முடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீல் குட் மூவி. தயவுசெய்து வந்து படத்தை பாருங்கள்.